இது பாருங்கடா, இப்போ வந்து நம்ம பாட் நெக்குக்கு மாடல் நெக்குக்கு நெக் பீஸ் எப்படி வைக்கிறது ப்ளவுஸில் இதே தான். இப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா சுடிக்கும் மாடல் நெக் வைக்கலாம். சுடி கற்றுக்கிட்டீங்கன்னா சுடியில் மாடல் நெக் கற்றுக்கினா ப்ளவுஸ்லையும் கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து பாட் நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம்டா. சரிங்களா? பாருங்கள், பாட் நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிளாத்தில் வந்து இதை மாதிரி வச்சு இந்த பக்கம் 3 இன்ச்சஸ், இந்த பக்கம் 3 இன்ச்சஸ், இந்த பக்கம் 3 இன்ச்சஸ் வேணும் சுடிதாருக்கு. ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் விட்டு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிடணும். அந்த நெக்கை வச்சு அப்படியே வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேப்பர் காலர் வாங்கி இதில் வச்சு அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தூராக ஒரு மடிச்சுட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதை வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத ப்ளவுஸில் நான் காட்டுறேன். இப்போ வந்து நாட்டு வந்து நம்ம நாட்டு வாங்கி கட் பண்ணிகிட்டு இருக்கோம். 1 மீட்டர் வாங்கினீங்கன்னா போதும். இதை பாருங்கள், இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அப்பு வருதோ அந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணணும், இதை லைன் போட்டுக்கோங்கடா. லைன் போட்டுக்கிட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனுடைய நல்ல பக்கம், இதனுடைய நல்ல பக்கம் இங்கே வைங்க. இங்கே வச்சுட்டு கரெக்டாக இதை பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச் தெரியுதா? 4 இன்ச் அந்த ஷேப்புக்கு அது ஃபிக்ஸ் ஆகணும்டா. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்கடா. இப்போ வருதா? இங்கே வரும்போது இதை வந்து இதுக்குள்ளார விட்டுருங்க. நடுவில் விட்டுட்டோம்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அப்படியே வாங்க, கரெக்டாக 4 இன்ச் வாங்க. அதை கூட்ட கொஞ்சம் கூட்டுங்க. இதை பாருங்க, அப்படியே வாங்க. அதுக்காக தான் அதை வரைஞ்சிடுறது. அதை வரைஞ்சிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். கரெக்டாக 4 இன்ச்னா 4 இன்ச் பண்ணுங்கடா. ஓரமாக பண்ணக்கூடாது, 1/2 இன்ச் விடக்கூடாது. ஓகேவா? இழுக்கக்கூடாது, சுத்தம் வராமல் பண்ணலாம். என்னது கஷ்டப்படாதான் பேசினே இருக்கா இவ? அப்படியே வாங்கடா, அப்படியே வந்துட்டீங்களா? இது வந்து இங்கே கரெக்டாக செட் ஆகும். மிஷின் வாங்கி இங்கே வரும்போது அதே மாதிரி அதுக்கு நேரம் இதுக்கு ஒரு நாட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்கணும்டா அந்த பாயிண்ட்டை. எதிர்க்க கோணல் வரக்கூடாது. கரெக்டாக வரணும்டா, குறுக்கம் வரக்கூடாது. வந்ததுன்னா நம்ம பிரிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுமே தவிர அதை வந்து சரியில்லாமல் அடிக்கக்கூடாது. கட் பண்ணிடுது.